உங்க மாமியார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட மாமியார ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல ஆசைதான். என்ன பண்றது, எனக்கு வாச்சது அப்படி இல்ல. அப்படி என்னங்க பண்ணாங்க? அப்புறம் என்னங்க, அவங்க வீட்டுக்காரரும் அவங்க பேச்சை தான் கேட்கணுமா, என் வீட்டுக்காரரும் அவங்க பேச்சை தான் கேட்கணுமா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அதை யோசிச்சுட்டு இருக்கேன். வேற வழி இல்ல, ஒரு பாயசத்தை போட வேண்டியதுதான். ஒரு ஆம்புலன்ஸ் நிதானமா குட்டி, இங்க என்ன பண்றீங்க? காய்கறி வாங்க வந்தேனுங்க. ஏன் உங்க மாமியார் வரலையா? அவங்கள தாங்க வர சொன்னேன், ஆனா அவங்களுக்கு வேலை இருக்கான். அப்படியா? அப்படி என்ன வேலைங்க உங்களுக்கு? வேற என்னங்க, எங்க வீட்டுல நடக்கிறத எங்க நாத்தனார் கிட்ட சொல்லணும். அப்புறம் என் நாத்தனார்கிட்ட சொன்னாதானே என்ன பண்ணலான்னு ஐடியா கிடைக்கும். பாவம், அப்புறம் எப்படிங்க காய் வாங்க வருவாங்க? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்றது, என் மாமியார நாத்தனார் வீட்டுக்கு அனுப்பலான் இருக்கணுங்க. ஏங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அப்புறம் என்னங்க, இங்க இருந்து பேசுறத அங்க போய் பக்கத்துல இருந்து பேசட்டும், நானாவது நிம்மதியா இருப்பேன். ஐயோ, சரிங்க, நான் கிளம்புற நேரம் என் மாமியாரு நாத்தனார்கிட்ட என்ன போட்டு கொடுத்தாங்களோ தெரியல. ஆனா ஒண்ணுங்க, ஒரு நாள் என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் பெரிய சம்பவம் இருக்குங்க. குட்டி என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ் வருதுல்ல. நான் என்ன தப்பா கேட்டேன்? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? அப்புறம் என்னங்க, இந்த வீட்ல உள்ள வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். ஆனா இந்த வீட்ல எடுக்கிற முடிவெல்லாம் என் நாத்தனார் தான் எடுப்பாங்க. அவங்க ஏங்க உங்க வீட்ல முடிவு எடுக்கறாங்க? இது அவங்க வீடா, அவங்க தொல்லை தாங்க முடியலங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னங்க, லீவ் விட்டா போதும் வெறும் கையை வீசிட்டு வந்துருவா. ஆனா போறப்ப இங்க இருக்கிற எல்லாவையும் வாரி சுருட்டி அள்ளிட்டு போயிருவா. பாவங்க நீங்க. இதனால எந்த பொருளும் வாங்கி வைக்க பயமா இருக்குங்க. உங்க நாத்தனார் பாத்துக்க மாட்டாங்களா? அவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்க இருக்கிறத எடுத்து போறது, போற போக்குல கொளுத்தி போடுறது, இதுதான் அவ வேலை. உங்ககிட்ட கேட்டதானே எடுப்பாங்க? என்கிட்ட எங்க கேக்குறாங்க? ஏதாவது வேணும்னா என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு எடுத்து போயிருவாங்க. நான் ஒருத்தி இருக்கிறத யாரும் மதிக்கிறது இல்ல. அச்சோ. ஆனா என் மாமியாரை பாத்துக்கிறது, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறதுலாம் நான் தான். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. இப்போ ஃபைனலா உங்க நாத்தனாரை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் சொன்னதை போய் அவகிட்ட சொல்லிடாதீங்க. மைக்கண்ணா என்ன சும்மா விட மாட்டான். அம்மா, உங்க மருமகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவளை பத்தி எதுக்கு பேசுறீங்க? அவன் ஞாபகம் வரக்கூடாதுன்னா நான் தோட்டத்துக்கு வேலை பார்க்க வந்தேன். இங்கேயும் வந்துட்டீங்களா? ஏங்க அவங்க மேல இவ்ளோ கோபமா இருக்கீங்க? பின்ன என்னங்க, மருமகனா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? காலையில சீக்கிரம் எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்ல இருக்க எல்லா வேலையும் பார்த்து குடும்பத்தை பொறுப்பா பார்க்கணும். ஏங்க உங்க மருமகள் அப்படி இல்லையா? எங்க, இதுக்கு எல்லா வேலையையும் நானும் என் மயனும் தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் எங்க குடும்பத்தை பார்க்கறது. அவங்க கிட்ட கேட்டா உங்களை குறை சொல்றாங்க, நீங்க என்னன்னா அவங்கள குறை சொல்றீங்க. அவ என்ன குறை சொன்னாலா, என்ன சொன்னான்னு சொல்லுங்க. ஐயோ, தெரியாம உண்மையை உளறிட்டனே. அதான் உளறிட்டீங்களே, என்னன்னு சொல்லுங்கள். நீங்க தான் வீட்ல ஒரு வேலையும் பார்க்கறது இல்லன்னு சொன்னாங்க. அப்படியா? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி சொல்லியிருப்பா. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. குட்டி என்ன பண்றீங்க? என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஈவினிங் மூவிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருங்கட்டவன், வெயிட் பண்றேன். என்னாச்சுங்க? ஏன் கோவமா வரீங்க? இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வரட்டும் இருக்கு அவருக்கு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? ஒரு வீக்கெண்ட்ல கூட என் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க. இதுங்க தொல்லை தாங்க முடியல. இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்றது, ஏதாவது சொன்னா குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, அமைதியா இருந்தா மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. பாவங்க நீங்க. ஆமாங்க, மருமகனாலே பாவம்தான். என்னடி பண்ற? வீட்ல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. எதனாவது வேலை சொன்னா இந்த பொட்டியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிற. ஐயோ, இந்த கிளவி ஆரம்பிச்சிச்சா, இதுக்கு வேற வேலை இல்ல. என்னடி கிளவி? கிளவின்னு சொன்ன அந்த பொட்டியில தண்ணிய தூக்கி ஊத்திடுவேன் பாத்துக்க. ஐயோ கிளவி, உன் அடம் தாங்க முடியல, பார்த்தா தெரியல, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். யார்கிட்ட இது கதை விடுற? வீட்ல உட்காந்துக்கிட்டு வேலை பாக்குறேன்னு சொல்ற, இத நான் நம்பவா? உன்னை யார் நம்ப சொன்னா? நீ முதல்ல இங்கிருந்து போ. நீ வேலை பாக்குறது உண்மைனா உன் கூட வேலை பாக்குறவங்கள காட்டு பாப்போம். நீ மட்டும் தானே உட்காந்துருக்க. ஐயோ கிழவி, மத்தவங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், சரியா? அது என்ன ஹோமோ? எங்க காலத்துல உங்க தாத்தா கம்பெனிக்கு போனாதான் வேலை, ஆனா நீ வீட்ல உட்காந்துட்டு வேலை பாக்குறேன்னு சொல்ற. அதெல்லாம் அப்படிதான், உனக்கு சொன்னா புரியாது. நீ இப்ப போறியா இல்லையா? நான் ஏண்டி போகணும்? உன் முதலாளிய பாத்துட்டு தான் போவேன். அவரை காட்டுடிய. அவரை ஏன் நீ பார்க்கணும்?
பின்ன பார்க்காம உன்ன மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சிக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்காருல்ல, அவரை பார்க்க வேண்டாமா? ஒண்ணும் வேணாம். என் வேலைக்கு ஒல வைக்காம நீ கிளம்பு. இப்ப கிளம்பலனா அம்மாவை கூப்பிடுவேன், பாத்துக்க. அவளை ஏண்டி கூப்பிடுற? நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன ரொம்ப பேசுற? கிளம்பு. குட்டி எங்க போறீங்க? கார் ஷோரூமுக்கு போறேங்க. நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் சோகமா போறீங்க? என் பொண்டாட்டி கார் வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா அப்படியே ஓடிடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாமா கார் வாங்குவாங்க? அட ஏங்க, அவங்க வீட்ல எது வாங்கினாலும் உடனே எங்க வீட்லயும் வாங்கணும், இல்லைன்னா நான் அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி சோஷியல் மீடியால ஸ்டோரி வச்சிருவா. சோஷியல் மீடியால ஸ்டோரி வைக்கிறதுக்கெல்லாம் பயந்து கார் வாங்குறீங்களா? அதுக்கு பயம் இல்லைங்க, அந்த ஸ்டோரியை அவ ஊர்க்காரங்க பார்த்து பஞ்சாயத்து பண்றேன்னு எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளவு பயமா? இல்லங்க, அவங்களுக்கு செலவு பண்ற காசுக்கு நான் ஒரு காரே வாங்கிடலாங்க. என்னங்க சொல்றீங்க? அட ஆமாங்க, ஊரே கிளம்பி வந்துரும். ஆ. அதான் ஏன் பிரச்சனைன்னு கார் வாங்க போறேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையாங்க? முடிவு இருக்குங்க. ஒன்னும் அவ ஃப்ரெண்ட் ஊரை விட்டு கிளம்பணும், இல்ல நாங்க கிளம்பணும். வேற